இன்றைக்கி நம்ம கிராமத்து காம கதையில் நம்ம பார்க்கக்கூடிய கதை சங்கு ஊதணும். புளுத்திப்பட்டின்னு ஒரு ஊரில் பாரம்பரியமாக ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஊரில் என்னென்னா தொடர்ந்து மழை பெய்யறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, 2 கழுதைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. கல்யாணம் பண்ணி வச்சோன்னா தொடர்ந்து ஒரு 3 மாதத்துக்கு மழை பெய்யும். அதுக்கப்புறம் ஊரில் இருக்கக்கூடிய கம்மாய் ஏரி எல்லாம் தண்ணி நிறைஞ்சும். அதுக்கப்புறம் மழை நின்று போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 3 மாதம் கழித்து மறுபடியும் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மழை பெய்யும். இப்படி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி மழை பெய்யறதுக்காண்டி ஒரு ஆட்டி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு சாமியார்கிட்ட குறி கேட்டிருக்காங்க. சாமியாரை பார்த்துட்டு 2 பேரும் சேர்த்து வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேர்த்து வைங்க, நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தை குறித்து கொடுத்துட்டாப்புல. அந்த நேரத்தில் 2 கழுதைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச உடனே கழுதையை கொண்டு போய் ஒரு குடிசையில் கட்டி விட்டுறாங்க. கட்டி விட்டுட்டு அடுத்த நாள் பார்த்தேன்னா காலையில் மழை அடிக்குது, பயங்கரம் மழை, இடி மின்னலாம் அடிக்குது. அடிச்சுட்டு அப்படியே போகுது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மழையோட அளவு குறையவே இல்லை. மழையோட அளவு இன்னும் கூடிகிட்டே இருக்குது. ஊரே வெள்ளக்காடாகி போச்சு. எல்லா இடத்துலையும் எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்குது. போய் கழுதை இனி சரி கழுதைக்கு 2வது இது பண்ணி வைப்போம், பிரித்து வைப்போம், அப்புறம் மழை நின்று போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அந்த கழுதையை பார்க்க போயிடுறாங்க. கழுதையை பார்த்தோன்னா அங்கே பார்த்தா ஒரு ஆம்பளை கழுதை மட்டும்தான் இருக்குது, பொம்பளை கழுதையை காணோம். எங்கடா பொட்டை கழுதை எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எல்லா இடத்துலையும் தேடி போயிருக்கேன். ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் அவுட்டரில் ஏரியாவில் போனோடனே அங்கே பார்த்தோன்னா அந்த கழுதை செத்து போயிருக்கு. என்னடா பண்ணி வச்சுருக்காங்க கழுதையை அப்படின்னோடனே நல்லா ஒத்து பார்த்தோடனே கழுதையை கற்பழித்து கொண்டிருக்காங்க. என்னடா இந்த காலத்தில் இப்படி ஒரு ஆளா, எவனோ ஒருத்தன் வெறி முத்துன ஆளாக இருப்பேன் போல இருக்குது, கழுதையை விட பெரிய குஞ்சா வச்சுருப்பேன் போல இருக்குது, அதுதான் இப்படி போட்டு செஞ்சு கழுதையே செத்து போகிற அளவுக்கு வச்சுருக்கேன். உடனே ஊருக்குள்ளே விசாரிக்கணும், யார் இந்த தப்பு பண்ணு, இப்போ வேறு மழை வேறு பெஞ்சிட்டு இருக்கே அப்படின்னோடனே நேராக சாமியார்கிட்ட போய் குறி கேட்குறாங்க. சாமியார் இந்த மாதிரி நாங்கள் கழுதையை கூப்பிட்டு வச்சு கல்யாணம் பண்ணி வச்சோம், மழை பயங்கரமாக பெஞ்சிச்சு, ஊர் பூரா தண்ணி ஆயிடுச்சு, சரி மழையில் பாட்டுறதுக்காண்டி 2 கழுதைக்கு பிரித்து வைக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் தேடும்போது பொட்டை கழுதையை தனியாக எவனோ ஒருத்தன் கூட்டு போய் நல்லா செஞ்சு விட்ருக்காங்க. செய்யல அந்த கழுதை இடையில செத்து போயிருக்கு போல இருக்குது. பயங்கர வெறி பிடிச்சவன் தான் இது பண்ணிப்பேன், பயங்கரமான காய்ச்சி பயலாக இருப்பேன் போல இருக்குது. என்ன பண்ணுறது சாமி அப்படின்னோடனே மழை லிக்கைக்கு சில வழிகள் இருக்குது, அதை நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா உடனே நின்று போயிடும் அப்படின்னோடனே என்ன சாமி சொல்கிறீங்க, அது முதல் சொல்லுங்கள் அப்படின்னோடனே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய புஸ்தகத்தை எடுத்து அதில் இருக்க விஷயத்தெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாப்ப. இந்த தேதியில் இந்த மாதத்தில் இந்த இதில் இதெல்லாம் பண்ணி இந்த பூஜையெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி ஒரு கன்னி பயலை ஊருக்குள்ளே அம்மனை கட்டையாக நடு ரோட்டில் சுற்றி வரணும் அப்படின்னோடனே அந்த மழை நின்று போயிடும் அப்படின்னோடனே கையில் கொல்லிக்கட்டையை வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே தலைவர் என்ன சொன்னார்னா, சாமி இது ஆகாத வேலை, அடுத்து போவோம், ஏன் என்னாச்சு அப்படின்னோடனே, எவன் சாமி ஊருக்குள்ளே கன்னி பயலாக இருக்கேன், எல்லாம் கண்ணி கழிஞ்சவனா இருக்காங்க, இனிமேல் நான் இங்கே போய் கன்னி பயலை கொண்டு வர்றது அப்படின்னோடனே நெக்ஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னோடனே இப்போ என்னென்னா 2 ஆம்பளை பயல்கள் ஊருக்கு நடுவில் மேட்ரு பண்ணணும். அந்த மேட்ரு பண்ணும்போது ஊரே வேடிக்கை பார்க்கணும், அப்போ தான் மழை லைக்க அப்படின்னோடனே, யோ சாமி என்னையா சொல்லிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஒரு பரிகாரமாக, இப்படி பண்ணால் தான் மழை லிக்கும், இது பரிகாரத்துக்கு சொல்கிற மாதிரி மழை லிக்கிறதுக்காண்டியே சொல்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு சொன்னோடனே பக்கத்தில் ஒருத்தன், இந்த சாமியாருக்கு தான் மனசுக்குள்ளே என்னவோ இருக்குது, அந்த ஆள் பார்க்க வேண்டிய விஷயத்தை பரிகாரன்ற பேரில் என்னமோ சொல்லிகிட்டு இருக்கேன், அது என்ன கண்டுபிடிக்கணுன்னே ஊர் தலைவர் என்னதான் இருந்தாலும் அவர் நம்ம சாமியார் சும்மார் அப்படின்னோடனே, சாமி நெக்ஸ்ட்டு சொல்லுங்கள், இந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் வரவும் மாட்டாங்க, அது 2 பயல் வேறு மேட்ரு போடணும்னு சொல்கிறீங்க பாரு, இது பயங்கர இது தான் அப்படின்னோடனே 3வது என்னென்னா ஒரு வலம்புரி சங்கு எடுத்து ஊருக்கு நடுவில் நின்றுட்டு பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊதணும், ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்து ஊதிட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த மழை நின்று போகணுன்னு, சாமி இதெல்லாம் சொல்லியிருக்கணும், அது விட்டு கன்னி பையன் நடுவில் மேட்ரு பண்ணுறதுன்றது என்னென்னமோ சொல்லியிருந்தீங்க, வாங்க போவோம் அப்படின்னு சாமியார் சொல்கிறாப்புல. யோ எங்கேயா போகிறீங்க, வளம்புரிச்சவங்க என்ன கடையில் வைக்கிற முட்டாயா, உடனே வாங்கினோடனே குஞ்சில் மாட்டிட்டு இது பண்ணுறதுக்கு, அந்த வளம்புரி சங்கு கடலில் மட்டும்தான் கிடைக்கும், அது இந்த கடலில் இந்த கடல் அரசங்கிட்ட மட்டும்தான் இருக்குது, வேறு யார்கிட்டையும் இல்லை, அது ரொம்ப ரேர் பீஸு, அதனால் அவன்கிட்ட போய் பேசி வாங்கிட்டு வாங்கன்னு, சாமி அந்த அளவுக்குலாம் எங்ககிட்ட பலம் இல்லை, நாங்களாம் போக முடியுமா அப்படின்னோடனே, இருக்கேன் அதுக்குன்னே ஒருத்தன் இருக்கேன், அவனை கூப்பிட்டு பேசி எப்படியே கடலுக்குள்ளே போவீங்க, அவனை சாமியை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னோடனே
ஒன்றும் இல்லை, கையில் வந்து மச்சம் இருக்கும், இடுப்பில் மச்சம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக வந்து குஞ்சில் மச்சம் இருக்கும். இந்த 3 மச்சம் ஒன்றா இருக்க ஒருத்தனால மட்டும்தான் கடலுக்குள்ளே போயிட்டு கடல் அரசங்கிட்ட வந்து அந்த வளம்புரி சங்கை எடுத்து வர முடியும் அப்படின்னோடனே, சாமி என்ன சொல்லமே சொல்கிறீங்க, கையில் மச்சம் இருக்குது நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இடுப்பில் மச்சம் இருக்கிறது கூட ஓரளவுக்கு ஓகே, நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். இது என்ன சாமி குஞ்சில் மச்சம் இருக்குது, இதுக்காண்டி என்ன ஒவ்வொருத்தையும் டவுசர் அவுத்து பார்த்து குஞ்சா கண்டுபிடிக்க முடியும்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. குஞ்சு இருக்கேன், குஞ்சில் மச்சம் இருக்கேன் தான் வந்து போனால் ஈஸியாக வாங்கிட்டு வந்துடுவேன், வேறு எவனும் போக முடியாது அப்படின்னா. சரி, ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து போய் செக் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாரையும் பார்த்து ஒவ்வொருத்தன் டவுசரை அவுத்து போகிறேன். ஒவ்வொருத்தன் டவுசரை அவுத்து பார்க்கும்போதே வந்து நிறைய பேருக்கு வந்து நெஞ்சு வலி வந்துடுச்சு. ஒவ்வொருத்தையும் தேக்கு மரமும் வச்சுருக்கேன், தென்னை மரமும் வச்சுருக்கேன், நல்ல வாழை மரமும் வச்சுருக்கேன். ஒவ்வொருத்தையும் பெரிய பெரிய குஞ்சாக வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கேன். அதை வேறு அவுத்து வேறு பார்த்துறாங்க. இப்போ வந்து என்னென்னா, இப்போ சாமியாரோட பையன் வந்து கடல் மேகம் அவன் வந்து வரேன். வந்தவுடனே பெருசு இந்த மாதிரி வந்து ஊர் மக்கள்லாம் வந்து பார்த்துட்டு போவேன், என்ன விஷயம்னு. ஒன்றும் இல்லைம்மாவனே, இந்த மாதிரி வந்து கழுதை செத்து போச்சேன். ஐயோ, கழுதை செத்து போச்சா, சரி அப்புறம் என்ன சொன்னீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கையில் மச்சம் இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இடுப்பில் மச்சம் இருக்குது, அதுக்கப்புறம் குஞ்சில் மச்சம் இருக்க ஒருத்தன் வந்து கடலில் போய் கடல் அரசங்கிட்ட வந்து வளம்புரி சங்கை வாங்கிட்டு வரணும். அப்போ தான் வந்து மழை லிக்கும். அந்த சங்கை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊதணுன்னு. பெருசு, ஏன் இதுதான் எனக்கு தான் என் கையில் மச்சம் இருக்குது, இடுப்பில் மச்சம் இருக்குது, குஞ்சில் மச்சம் இருக்குது, நீ பாட்டுக்கு இப்படி சொல்லிவிட்ட மாவனே. அப்போ அதான் மாவனே நானும் நினச்சேன், எங்கேயோ பார்த்த இடம்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு சொல்லிவிட்டேன். இப்போ இவங்க வெறி பிடிச்சி சுற்றிட்டு இருக்காங்களேன்னு எவனோ ஒருத்தன் பக்கத்தில் ஒட்டு கேட்டுறேன். நேராக போய் தலைவர்கிட்ட பற்ற வச்சிடுறேன். தலைவர் நேரம் இங்கே வந்துட்டு, சாமியே நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து குஞ்சில் மச்சம் இருக்க ஆளை கண்டுபிடிச்சேன். அப்படியே இங்கே இருக்கியா என்னண்ணே, இந்த உங்கள் பையன்தான் அப்படின்னு. என்ன சாமி அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், எங்களுக்கு ஆள் பிடிச்சா கொடுத்துட்டீங்க. இப்போ என்னண்ணே, அவன் வேக பாத்திரத்தில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கேன் கடல் மேகம். சரி ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு சாமியார் வந்து வேகமாக உள்ள குடிசைக்குள்ளே போயிட்டு ஒரு வெத்தலை பாக்கு பொட்டியை வந்து எடுத்து வந்து, இந்தாமானே இது பத்திரமா வச்சுக்க, ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் மட்டும் இந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி பாரு, உள்ள ஒரு விஷயம் இருக்குது, உனக்கு வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலை மட்டும் வந்துச்சுன்னா இந்த பெட்டி கபாலம் ஓப்பன் பண்ணிப்பாரு, உனக்கு கை கொடுக்கும் அப்படின்னு. சரி பெருசு, என்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டு காலில் விழுகிறேன். அப்போ தான் வந்து கிழவனுக்கு வந்து பேதி ஆறுது, இது ஆறுது, கக்குசு போகிறது எல்லாம், டர்ரு புர்ருன்னு குசு போடுறது எல்லாம். நல்ல காரியம் போக போகிறேன், என்னையா இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கிழவனை 2 திட்டிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்புறேன். கிளம்புனே, மானே இந்த மூலியை வச்சுக்க கையில், இந்த மூலியை சாப்பிட்டேன்னா கடலில் வந்து ஒரு மணி நேரத்துக்கு மூச்சு வந்து லிக்கும், அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு கடல் அரசங்கிட்ட போய் பேசுறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு. ஓகே சாமி அப்படின்னு கிளம்பிடுறேன். கிளம்புனோடனே ஊர் மக்களும் வந்து கடல் கரைக்கு வரைக்கும் வந்துட்டு அமுச்சு வச்சிடுறாங்க. இவனும் கடலுக்கு நடுவில் வந்து போகிறேன். போனோடனே அங்கே பார்த்தா காவலுக்கு பார்த்தோன்னா கடல் கண்ணியெல்லாம் வரிசையாக உட்காந்துருக்கு. ஒரு 8 கண்ணியை உட்காந்துருக்கு. 8 கடல் கண்ணியை வந்து காவல் காத்துட்ருக்கு. இவன் போய், நாங்கள் இந்த மாதிரி வந்து இந்த கிராமத்துலேருந்து வந்திருக்கோம், எங்கள் ஊரில் தொடர்ந்து மழை பெய்யுது, எங்களுக்கு வந்து வளம்புரி சங்கு வேணும் அப்படின்னு சொன்னோடனே, அப்படியே அதெல்லாம் உள்ளே போக முடியாது, மனுஷங்களாம் இங்கே அலோடு இல்லை, வெளியே போயிடு அப்படின்னு. இவன் வந்து நான் என்ன வேணாலும் பண்ணிடுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன். அது கேட்டதுலேருந்து இந்த கன்னிகளுக்கு வந்து பயங்கர மூடாயிருது. இந்த கடல் கன்னிகள்லாம் ஏற்கனவே காட்ஜை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கு. இவனும் என்ன வேணால் பண்ணுறேன்னு சொன்ன உடனே தனியாக கூப்பிட்டு போயிட்டு, வேறு நாங்கள் 8 பேர் இருக்கோம், சரியா, எங்களை நல்ல திருப்திகரமாக நல்லா கவனிச்சுட்டு போயிரு, சரியா, நாங்கள் இது வரைக்கும் ஆம்பளையை நான் பார்த்ததே இல்லை, சரியா, எப்படி செய்யான்னு நீ நல்லா செஞ்சு விட்டு போயிரு. இன்றைக்கி நாங்கள் வந்து கடல் கண்ணியாக இருக்கிறது வந்து கடல் கண்ணி கழிஞ்சுதான் மாறிடணும், ஓகேவா, வரலாற்றை மாற்றுவோம், சரியா, எனக்கு நல்லா செஞ்சு விட்டு போயிரு அப்படின்னு. கண்டிப்பாக உனக்கு குஞ்சு இருக்கும், நல்லா பெரிய குஞ்சாக தான் வச்சுருப்பேன், சரியா, மரியாதையை எங்களுக்கு வந்து இது பண்ணிட்டு போயிரு அப்படின்னா கடல் அரசனை போய் பார்க்கலாம், இல்லையா இப்படியே போயிரு அப்படின்னு. அவனை ஏன் சொல்லிட்டு சரி நாங்கள் பண்ணுறோன்னொன்னே அவங்க சாமானில் காமிக்கணுன்னு எல்லாம் ஒவ்வொருத்தி சாமானை காமிச்சோடனே பார்த்தோன்னா எல்லாம் பெருசாக அந்தாண்டா இந்தாண்டாவாக இருக்குது. பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்கணுன்னு இதில் பயங்கர சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு. இப்போ தான் கிழமை கொடுத்த பெட்டி வந்து யோசனை வருது, ஆகா பெட்டி இருக்குன்னு, இப்போ ஆபத்தான சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே பார்த்தா உள்ளே ஒரு அல்வா துண்டு. இது என்னடா அல்வா துண்டு, ஏதாவது ஒரு மாத்திரை இருந்தாங்கன்னு பரவாயில்ல, இது என்ன அல்வா துண்டு, அல்வாவை சாப்பிட்டா நமக்கு மூடு ஏறுமா அப்படின்னு அல்வா சாப்பிட்றேன். சாப்பிட்ட உடனே பார்த்தோன்னா குஞ்சு பெரிய குஞ்சா மாரிடுது, நல்ல முரட்டு குஞ்சா மாரிடுது. கிழமை விவரமான ஆள் இப்படியெல்லாம் வந்து பின்னாடி வரும்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்கேன்.
வாங்கடி வாங்கடி ஒவ்வொருத்தையும் வாங்கடி அப்படியே வந்து ஒவ்வொருத்தையும் வந்து ஓப்பன் பண்ணி காமிங்க. போட்டு அடி அடி அடிச்சிடறேன். நல்லா தூக்கி வச்சு அடிக்கிறது, நிமித்தி வச்சு அடிக்கிறது, குனி வச்சு அடிக்கிறது, படுக்க போட்டு அடிக்கிறது, தூக்கி வச்சு அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொசிஷனில் வச்சு ட்ரை பண்ணுறேன். பார்த்தா இப்போ 50 நிமிஷம் ஆகிப்போச்சு. டைம் முடிய போகுது. இன்னும் 10 நிமிஷம் தான் என்னால் மூச்சு விட முடியும். விடுங்கடே விடுங்கடனே அவ்வளோத. இல்லை இன்னும் பண்ணு நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன். இதை நீ பெர்மனண்ட்டாக நீங்கள் எங்கள் கூட செட்டில் ஆயிரு. நீ எதுக்கு கிராமத்துக்குள்ளே திரும்பி போகிற? ஐயோ நீ சும்மா இருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு நேரம் கடற்கரை போயிட்டு, யார் மனிதா நீ என்னமோ அமனக்கட்டையாக வந்திருக்க, அதுவும் பார்த்தா என்னையோட பெரிய குஞ்சா வச்சுருக்க. மனுஷங்களுக்கு இப்படி தான் குஞ்சு இருக்குமோ, ரொம்ப மொரட்டு குஞ்சாலாம் இருக்குது. இதை பார்க்கும்போதே எனக்கு கண்ணை உறுத்திட்டு இருக்கு. கடலாசா அப்படியெல்லாம் சொல்லாத. நான் கடல் மேகம். அப்படியா? எனக்கு போட்டியாக வந்திருக்கியா? என் குஞ்சு கூட உன் குஞ்சு போட்டி போடுறதுக்காடியே. அப்படிலாம் இல்லை சாமி அப்படின்னு காலில் விழுந்துட்டேன். சரி இப்போ என்ன வேணும்னு, இந்த மாதிரி எங்கள் ஊரில் வந்து மழை பெய்யுது. அந்த மழை வந்து நாங்கள் நிப்பாட்டணும். அதுக்காண்டி வலம்புரி சங்கை வந்து ஊதணும். அதுக்காண்டி அந்த சங்கு வேணும் சாமி அப்படின்னு கேட்டோன்னே, அவ்வளோதானே, வேறு எதுக்காண்டி வரல, குஞ்சு போட்டியில் வரல. இல்லை சாமி அப்படின்னோடனே பாட்டுக்கு கடலை அரசன் வந்து அந்த வலம்புரி சங்கை தூக்கி கொடுத்துட்றேன். கொடுத்தோடனே என்ன சங்கு இவ்வளோ இதாக கிடச்சிருச்சு, இவன்கிட்ட சண்டை போடுற மாதிரிலாம் நான் நினச்சிட்டு இருந்தேனே. சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு இப்போ டைம் இல்லை, 5 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு மேலே கடல் எல்லைக்கு மேலே நீந்தி போக ஆரம்பிக்கிறேன். போய் நேராக கடலை விட்டு வெளியே வந்துட்டு நேராக கிராமத்துக்கு போகிறேன். கிராமத்தில் பார்த்தா திடீர்னு மழை நின்று போச்சு. என்னங்கடா அது, இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சங்கை கொண்டு வந்திருக்கேன், திடீர்னு பார்த்தா இது நின்று போயிடுச்சு. சரி வா என்னன்னு கேட்போன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே விசாரிக்கிறேன். ஊருக்குள்ளே விசாரிச்சோன்னு பெரிய அதிர்ச்சி. அது ஒன்றும் இல்லைப்பா, நாங்கள் வந்து பக்கத்து கிராமத்துக்கு போனோம். அங்கே பார்த்தா ரொம்ப சீப்பாக விற்றுட்டு இருந்துச்சு. 200 தான் வலம்புரி சங்கு. அது வாங்கிட்டு வந்து நாங்கள் பூஜை பண்ணி ஊதிட்டோம். ஊதுன உடனே மழை நின்று போச்சு. அவ்வளோதான் அப்படின்னோடனே, அடா பாவியலா, இதுக்காண்டியாடா நான் இந்த சங்குக்கு இத்தனை பேருக்கு இது பண்ணிட்டு எடுத்து வந்தேன். என்னப்பா சொல்கிற? அது வந்து அங்கே என்னோடய கஷ்டம் என்னோடய போட்டோம் விடு அப்படின்னு நேராக வந்து அவங்க அப்பனை சாமியாரை வந்து பார்க்க போகிறேன். பார்க்க போனோடனே, பெருசு என்னையா பண்ணி வச்சிருக்க, நீ என்னமோ வலம்புரி சங்கு வந்து கடலாரசங்கிட்ட தான் கிடைக்கும் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க என்னமோ பக்கத்து ஊரில் போயிட்டு 200 சங்கு வாங்கிட்டு வந்து ஊதிட்டாங்க. மழை நின்று போச்சு. நான் வேறு கடலுக்குள்ளே போயிட்டு ஒரு 8 பேரை செய்யும் செஞ்சுட்டு கடல் அரசங்கிட்ட காலில் விழுந்தெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னையா வரணுன்னு, என்ன மாவனே அப்படி சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாம் நொன்ன மாவனே, ஏடா இது பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அசிசியமாக திட்டேன். சரி சங்கை கொண்டு வந்தேன். கொண்டு வந்திருக்கேன்னு நான் அந்த சங்கை கூட அப்படின்னு நேராக அந்த சங்கை வாங்கிட்டு போய் உரலில் வச்சு இடியும் இடிச்சிருக்கேன். கிழவா என்னையா பண்ணியா அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லைம்மா அவனே, இந்த சங்கை வந்து நல்லா பொடி ஆக்கி நல்லா லேயத்தோடு சாப்பிட்டோன்னா குஞ்சு நல்லா பெரிய குஞ்சாக வருமா, அது பெருமண்டாக இருந்துருமா, நல்ல தழும்ப வருமா, குஞ்சுக்கு வயசே ஆகாதான். கிழவா இனிமேல் நீ இதை சாப்பிட்டு என்ன ஆக போகுது? இனிமேல் இந்த குஞ்சு வயசு ஆகினா என்ன ஆகலைன்னா என்ன, ஊரில் இருக்க கிளவி விரட்ட போறியா அப்படின்னோடனே, இல்லைம்மா அவனே, பக்கத்து தெருவில் சரோஜாவோட பொண்ணு வயசுக்கு வந்திருக்கு. நான் இந்த லேயத்தை சாப்பிட்டு ஒரு போய் பார்த்துறேன். காமவரியா, இதே வேலையை தான் நீ சுற்றிட்டு இருந்தியா? இன்னொன்னே, ஆமாம்மா அவனே, இந்த சங்கு எடுக்கிறதுக்காண்டி ஒரு நாள் தலைவர்கிட்ட சொன்னேன். அவன் வேற எடுத்து வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதனால தான் வந்து அந்த கழுதையை கூப்பிட்டு போய் அல்வா துண்டை சாப்பிட்டுட்டு கழுதையை போட்டு நல்லா செஞ்சேன். கழுதையை போட்டு செஞ்சுட்டுன்னு தொடர்ந்து மழை வரும். ஏன்னா கழுதைக்கும் எனக்கு தானே ஃபஸ்ட் நைட்டு. அதனால் வந்து மழை தொடர்ந்து போயிடணும். திடீர்னு பார்த்தா கழுதை செத்து போச்சு. நீ இது பண்ணுறதுக்காண்டி இது பண்ண நீ அவ்வளோ காய்ச்சல இருந்திருக்க. சாமியாரே, தாப்பா இவ்வளோ வேலை பார்த்துருக்க பாரியா, இத்தனோன்னு இருந்துட்டு நீ இவ்வளோ வேலை பார்த்துருக்க பார்த்தியான்னு நான் போய் சரோஜா மகளை பார்த்துட்டு வந்துடுறேன்னு. காமகா, அது வந்து என் லவரு, நீ வாட்டுக்கு இது பண்ண போகிறேன்னு. என்னம்மா அவனை ஓன் லவருன்ட்டா? நான் என்னோட லவரில் அனுப்பிச்சிட்டேன். கிழவா அப்படின்னு கட்டை எடுத்து விரட்ட ஆரம்பிச்சிட்டேன் அப்பனை. இதோட கதை முடிஞ்சு. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.